அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆளுநர் ரவியுடைய தேநீர் விருந்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த கலந்து கொண்டதற்கு திமுக உடன்பிறப்புகிட்ட மண்டியிட்ட அண்டா செந்தில் என்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். என்ன மண்டியிட்டார், ஏன் மண்டியிட்டாருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி இதே அண்டா செந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேநீர் விருந்த புறக்கணித்ததற்கு எப்படி பேசியிருக்காரு என்பதையும், இந்த 2024 தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்படி முட்டு கொடுத்தார் என்பதையும் ஆதாரத்தோட எங்கள் அண்ணன் செந்தில்வேல் சொன்ன மாதிரி எதுவுமே நான் திருப்பி சொல்கிறேன், நான் பேசுகிற ஒன்றுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அப்போ ஒன்றுக்கும் ஆதாரத்தோடு தான் பதிவு பண்ண போகிறோம். வாய்ப்புள்ளவங்க காணொலி முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் தேடி பார்த்தோம். என்ன சேனல் ஓட மாட்டேன் தேடி பார்க்கும்போது உங்கள் வீடியோலாம் நல்லா பார்க்குறாங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, பகிர மாட்டீங்களா யாருக்குமே. அதனால் உங்களால் முடிஞ்சால் 2 பேருக்கு பகிர்ந்து இந்த வீடியோ பார்க்க வைங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். போகிறதுக்கு முன்னக்குட்டி நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சி தமிழ்நாட்டிற்கும் இந்த திமுக அயோக்கியர்களுக்கும் எப்படி முதன்மையாக இருப்பதற்கு மிகச்சிறந்த சான்று ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு ஃபுல்லாக பேரும் வீடியோக்குள்ளே பேருவோம். அதாவது ஆளுநர் ரவி தேநீர் விருந்தில் திமுக கட்சி கலந்து கொள்ளுது. இந்த திமுக கட்சி கலந்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அரசோ இல்லை ஓபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சியோ இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ, தேமுதிக கட்சியோ, இல்லை பாமக கட்சியோ, இல்லை பாஜக கட்சியோ, இல்லை விசிக கட்சியோ, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோ, இல்லை அந்த தொடர்புக்கட்ட 2 தொடர்புக்கட்ட கம்யூனிஸ்ட்டு சிபிஎம் சிபிஐயோ, இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியோ, எந்த கட்சியுமே திமுக நோக்கி கேள்வி கேட்பதற்கு துணிவு கிடையாது, கேட்க முடியாது. ஏன்னா இவர் சொன்ன எல்லா கட்சியுமே விசிகா, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, 2 புறக்கர் கட்சி சிபிஎம் சிபிஐ, இது இந்த முஸ்லீமுக்கு இந்த கட்சிகள் மட்டும்தான் ஓரளவு கேட்கலாம். அவங்க நினச்சாலும் முடியாது, வேறு விஷயம். ஏங்க நீங்கள் தேர்வு வந்து கலந்து கேள்வி கேட்கலாம், அவங்களாம் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டிலேயே திமுக என்கின்ற அரசு, தமிழ்நாடு அரசு கலந்து கொண்ட இந்த தேநீர் விருந்தில் ஆண்மையோட துணிச்சலோடு கேள்வி கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். கேள்வி கேட்பதுக்கு உரிமை உள்ள கட்சி. அப்போ திமுகனுடைய சங்கித்தனத்தை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்போ நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை திமுக சங்கித்தனத்தை தொடர்ச்சியாக தோல் உரிப்பதற்கு. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே நேரடியாக பேருவோம். அதாவது நம்ம அண்டா செந்தில்வர்கள் நேரடியாக உடன்பிறப்புக்கிட்ட மண்டியிட்டார். எதுக்கு மண்டியிட்டார்னா, சார் என்ன சார் இது தலைப்பு, என்ன சார் இது தம்புனையில் பார்த்தாலே பகீர்னு இருக்குது அப்படின்னு திராவிட இயக்க தோழர்களுக்கு, திமுக நண்பர்களுக்கு தோணும். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், ஒரு பகடின்னு வச்சுக்கோங்க. அதற்காக வைக்கப்பட்ட தலைப்பு. ஒரு தலைப்பு, ஒரே ஒரு தலைப்பு வச்சிருக்க, எதுவுமே இல்லை. 2026 திமுக கூட்டணி பாஜக நாம் தமிழர்னு சொல்லி புதிய கூட்டணி சொல்லி தலைப்பு வச்சிருக்கு, இவ்வளோ தான். இந்த தலைப்பு வச்சதுமே உடன்பிறப்புக்கிட்ட நேரடியாக மண்டி போட்டாப்புல, என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் பதிவு பண்ணுறேன், இது பகைட்டிக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அந்த செந்தில் மண்டிடுறார். ஏண்டா அறிவாளத்திலிருந்து அண்டாவை நீ சோறு வாங்கி திங்கிடலாம், டெய்லி லைனில் வரிசையில் நிற்கும்போது அந்த பருக்கு அரிசி காக்க முன்னக்குட்டி குரலவற்றின் குரல், அங்கே நீ குரல் கொடுக்கும்போது உனக்கு பறிக்கில் சோறு அள்ளி போடுறோம்ல, அள்ளி போடும்போது வாங்கி வக்கனையாக தின்னு வளர்க்க தெரியுதுல்ல, அப்போ மட்டும் வளர்த்துக்கிற, இப்போ மட்டும் பிஜேபி நாம் தமிழர் திமுக அப்படின்னு சொல்லி கூட்டணி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் கேட்டக்கூடாது, மனசு வந்துடக்கூடாதுல. உடனே சார் நினச்சிட்டேன், ஐயா சாமி நான் தெரியாமல் பதிவை போடுறேன், சும்மா பகடிக்காக தான் பதிவு போடுறேன்னு சொல்லி மண்டிட்டார். தொடக்கத்திலே மண்டிட்டார் நம்ம அண்டா. இப்போ இந்த அண்டா 2022 ஒரு உருட்டு உருட்டாருங்க. 2022 என்ன உருட்டுங்க நீங்களே கேளுங்க. யாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 2022 ஆகஸ்ட் 15 மதிப்பிற்குரிய ஆளுநர்கள் டீ குடிக்க கூப்பிடும்போது ஜாலியாக அப்படிலாம் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சொன்னதோடு மட்டும் இல்லைங்க, என்ன பண்ணியிருக்காருங்க கேளுங்க. என்ன கதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? அமைச்சர் மாசு அவர்கள், அமைச்சர் தங்க தென்னரசர்கள் போய் ஆளுநர்கிட்ட போய் கேட்காங்க, என்ன கதை, நீட்டுக்கு மசோதா அனுப்பினமே நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீங்களா அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்க, என்ன கதைன்னு சொல்லி.
சரிங்களா? அதற்கு திரும்பி முட்டு கொடுக்குறாப்புல. வணக்கம் போல அங்க இருந்தா அனுப்பிட்டு வந்தாங்கல்ல, பதில் வந்து பாசிட்டிவா வரல. பதில் பாசிட்டிவாக வரல. அப்போ பதில் பாசிட்டிவாக வரலன்னா 2022 ஆகஸ்ட் 15 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசு, தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா பண்ணிச்சு? கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்காங்க. பரவாயில்லங்க, நீங்க அனுப்புங்க, படிப்போங்க. என்னங்க டீயாங்க, இந்த சாயங்காலம் வந்துடுறாங்க, எத்தனை மணிங்க? நான் வந்துடுறேங்க, எனக்கு சுகர் வேண்டாங்க, சுகர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறதுக்கு இது வந்து சரி மாதிரியே சொல்லுவாங்க. 2022 அண்ணன் போட்ட ஃபயர். இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ 2024 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிட்டார் இந்த நிகழ்வில், சரிங்களா? கிண்டி ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்படும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இப்போ கலந்துக்கொள்ளும் போது இதற்கு அண்ணன் செந்தில்வேலு அதுக்கு ஒரு முட்டை கொடுக்குறாப்புல. என்ன முட்டை அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. ஆனா முதலமைச்சராக ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்துல போய் ஒருத்தர் கலந்து கை கொடுத்துட்டாருன்னா அது வந்து, திருப்பி சொல்றேன், கலந்து கொண்டது சரியான்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா ஏன் கலந்து கொண்டீங்கிறது என்னுடைய கேள்வி. கலந்து கொள்ள கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் கலந்து கொண்ட காரணத்தினாலேயே திமுகவோடு எந்த ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது நாம் தமிழருக்கு அப்படிங்கிறதான நாம் தமிழர் தம்பிகளுடைய முடிவு. அதாவது அவருடைய முடிவுக்கு என்ன சொல்றாருன்னா, கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாப்புல. இங்கே வந்து 2022 இதே திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அரசு, தமிழ்நாடு அரசு கலந்து கொள்ளாத போது நீங்கள் என்னென்ன உருட்டுறீங்க. நீட்டு தேர்வு மசோதா கையில் இன்னும் இருக்குது, ஆன்லைன் ரம்மி இன்னும் கையில் இன்னும் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நாங்கள் வந்து டீ குடிக்க போவோம்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாப்பலன்னா, எங்கள் டீ குடிக்க போகக்கூடாதா? ஏங்க நியாயம் இல்லைங்க? ஒரு திராவிட மாடல் அரசில் ஒரு டீ கொடுத்த ஒரு முதலமைச்சர் டீ கூட குடிக்கக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லி அப்படி உல்ட்டாவாக பதில் அடிக்கிறாப்புல. நம்ம கேட்குறது ரொம்ப எளிமையான கேள்வி. நீ போன முறை என்ன பதில் சொன்னேன்? டீ குடிக்க நீ போகாமப்பா, அது உன் விருப்பம். நான் செந்தில்வேல்கிட்ட தான் கேட்குறேன், முதலமைச்சர் நான் கேட்கல. செந்தில்வேல் தான் முட்டு கொடுத்தாரு, அவருக்கு தான் நான் கேட்குறேன். டீ குடிக்க போகிறது போகாது அந்த அரசனுடைய முடிவு, நமக்கு உள்ளே போகவே வேண்டாம். ஆனால் இந்த அரசு போகாத போது நீ என்ன ஓலா கதை விட்ட எங்கள் காதில் வந்து நீட்டு தேர்வு மசோதா, ரம்மி, அப்புறம் எங்களுக்கு எத்தனை மசோதா கைக்குள்ளே இருக்குது, கால்குள்ளே இருக்குது, என்ன கதை காலில் ஓலா விட்ட நீ. தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகள் தொடர்பான எந்த மசோதாக்களும் அவருக்கு ஒப்புதல் கொடுக்க மறுப்பார்னு சொன்னா, அவர் கொடுக்குற டீ பார்ட்டி இன்று வரைக்கும் இந்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவர் கொச்சைப்படுத்துறாருங்கிற அவர் நான் என்ன சொல்றேன், அவருக்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம். இப்போ அதில் நாங்கள் திரும்ப கேட்குறோம், அந்த மசோதா இன்னும் இந்த காதுக்குள்ளே தானப்பா இருக்கு, வெளியே வரலையே. நீ விட்ட ஓலா கதிட்டு காதுக்குள்ளே இருக்கு. எப்போ 2024 ஆளுநர் வந்து நீட்டு மசோதா டெல்லிக்கு அனுப்பிட்டாரா? இல்லை ஆன்லைன் ரம்மியில் வந்து தடை பண்ணதற்கு டெல்லிக்கு அனுப்பிட்டாரா குடியரசுத் தலைவருக்கு? என்ன நடந்துருச்சு? ஒன்றும் நடக்கலா. இப்போ என்னோட தனிப்பட்ட முடிவுன்ட்டு போயிட்டாப்புல. இது தாண்டா மானங்கட்ட செந்தில்வேல் அண்ணன் உன்னை கழுவி ஊற்றுறதுக்கு காரணமே, புரியுதா? இந்த அண்டா செந்தில் ரியாக்ஷனோட பண்ணுவாப்புல, அது ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தாப்புல. இந்த நிகழ்வில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? தேநீர் விருந்தில் சொல்லுங்க. அண்டா செந்தில் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி, அன்கோ அவருடைய அதிமுகவினர், அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினர், பாமக இந்த லிஸ்ட்ல சேர்ந்துக்கிறாங்க. எனக்கு வருத்தம். பெரும்பாலும் இன்னொரு கட்சி பேர் மறந்துட்டார், என்ன பேரு, பெரியவர், எனக்கும் நான் வர மாட்டேக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கலந்துக்கிட்டார்லாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதான் அண்ணன் சொல்ல வந்தாப்புல பாருங்க. அப்போவே அதில் வந்து திணறிக்காப்புல. எங்கள் ஐயா பவர் தெரியும். நம்ம கேட்பது எளிமையான விஷயந்தான். திமுக கட்சி ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு நிற்காது அண்டா. உனக்கு புரியுமா புரியாதா? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. என்ன கூட உனக்கு எப்படி பார்த்தா 15-20 வயசாவது கூட இருப்பீங்கண்ணே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன பையலுக்கு உன் ஊருக்காரன் எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதாரண கேள்வி, ஒரு சாதாரண விவரம் கூட உனக்கு இத்தனை வருஷத்தில் நீ டிவியில் மெயின் ஸ்ட்ரீமில் பயணிச்சிருக்க, யூடியூப்பில் அது சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிற, அதுபோக பல வருஷங்களை ஊடகவில் பயணித்த ஒரு அனுபவம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் திமுக பற்றி உனக்கு தெரியலையே அண்டாண்ணே. 2001 ஃபயர் விட்டேன். 2022 எப்படிலாம் பேச்சு நீ பேசுனது தானே, நான் எதுவும் சொல்ல, நீ பேசுனது தான். ரசோதா நத்து அது
இது எடப்பாடி பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்கள் பேசுனது தானே. இன்றைக்கி அதே திமுக கட்சி போயிருச்சே, இன்னைக்கு எப்படி விட்டுறீங்க? அது அரசாக போகுது, நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறீங்க. இதுக்கு தான் உனக்கு களி ஊற்றுறோம். ஒரு சின்ன பையலுக்கு தெரிஞ்ச விவரம், எனக்கு தெரிஞ்ச விவரம் கூட உனக்கு ஏன் தெரியலை? அறிவு உனக்கு இருக்குமா இருக்காதா? சொந்த ஊருக்காரன் திருநெல்வேலிக்காரங்கிற மரியாதையில் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் திருநெல்வேலிக்காரங்களுக்கு ரோசம் இருக்குமா? தாமரை பரணியில் முங்கி குளித்தா தரணி ஆளை கூட தெம்பு கிடைக்குமாங்க. நீ என்னைக்காவது மோந்து குடிச்சிருக்கியா? தொட்டு தலையில் வச்சாலே புண்ணியம் கிடைக்கும். அந்த வீரம் வந்துடும், அந்த வீரம் வரும், அதுக்கு அறிவு வந்துடும், செழுமையாக இருக்கும் அந்த அறிவு தாமரை பரணியில் குளித்தா. என்னைக்காவது அந்த ஆற்று பக்கத்துக்கு கண்ணாலையும் பார்த்துருப்பேன். உங்கள் ஊரில் வள்ளியூரில் ஓடாது எனக்கு தெரியும். இருந்தாலும் திருநெல்வேலி ஜங்ஷனுக்காக பாலத்தை டெய்லி பார்த்தா போயிருப்பியா? பார்த்துருக்க மாட்டேன். பார்த்துருந்தா அப்படி மண்டிக்கிட்டு இருப்பியா? திமுக கட்சிக்காரங்கிட்ட மண்டிக்கிட்டு மானக்கட்டத்தனமாக புழைச்சி இருந்துருப்பியா? என்ன ஃபயர் விட்ட திமுக கட்சிக்காண்டி எவ்வளோ பேச்சு பேசுனீங்க? நீங்கள் பேசுனது தானே, நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் 2022 பேசுனது 2021 இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமே இல்லையா? இந்த யூடியூப் மட்டும் இல்லைண்ணா, இதில் மட்டும் இல்லைண்ணா, நாய் கூட மதிக்காது உங்களெல்லாம் என்னங்கடா கலர்களா இல்லையா? சமூக வலைதளம் மட்டும் உங்கள் கையில் இல்லைன்னு வைங்களேன், 10 பிசாவுக்கு உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அறிவு அரை வைக்காடு இல்லாமல், அரை விழுக்காடு இல்லாமல் சமூக வலைதளத்தில் கம்பு சுற்றுற கூட்டம். நீ தான் சொல்கிற அதையும் அதாவது ஓம் பொருள் எடுத்து ஒன்னே போட்ட நாளாக நான் வச்சுக்கோ. சாம்பார் ஆப் எனக்கு சொன்ன உடனே டக்குனு வண்டியை போட்டு கிளம்புறதுக்கு அது நேற்று ஒரு பெரும் கூட்டம் வந்துருக்கும். ஆமா, டீ பார்ட்டி அப்படின்னு வந்துடுவார் நினச்சிட்டாங்க போலக்கு. சொல்லிட்டு தான் இருந்தார். 1 வருஷம் கூட தாங்கலை. ஐயோ பாவம். இந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் நேற்று அண்ணன் செந்தில்வேல் உட்காந்து கதறிருக்க வீடியோவில் போட்டு நீங்கள் ஆளுநர் கூட போகக்கூடாதா, அண்ணாமலை பார்க்கக்கூடாதா, ஹச்ராஜா கை பிடிக்கக்கூடாதா, அதெல்லாம் அரசியல் மாண்புங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி அண்ணன் பொங்கி எழுகிறாப்புல. ஒரு திமுக காரங்க ஒரு பாஜக காரங்களை பார்த்து ஹாய் சொல்லிடக்கூடாது. என்ன உங்கள் லாஜிக்கு? இந்த மாண்பு மண்ணாங்கட்டில் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொது இடத்துல இன்றைக்கி உன்னை வா போன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், அண்டான்னு பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கே செந்தில்வேல் அண்ணா பார்த்தாலும் என்ன சொல்லுவேன்? அண்ணா செந்தில்வேல் அண்ணா நல்லா இருக்கியானா, அண்ணி நல்லா இருக்கானா, பாப்பா நல்லா இருக்கானா சொல்லி நான் பேசுவேன். இது மாண்பு எனக்கும் தெரியும். எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்ப சீமானவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படை வாதத்தை மக்குனித்தனமான கருத்தை தூக்கி இங்கிட்டு நிற்காது, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்த வேண்டாம். உன் கூட ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா, மைனர் மைராண்டி. அடுத்த வீடியோ அவனுக்கு தான் வரப்போகுது. அந்த மைனர் மைராண்டிகிட்ட போய் சொல்லி, இதே சீமான் அவர்களும் அண்ணாமலையும் இதே மாதிரி பொது இடத்துல நிற்கும் சந்திக்கும் போது என்ன பேச்சு பேசுனீங்க? அதெல்லாம் தாண்டி ஒரு டிவி விவாத நிகழ்ச்சி அதில் அர்ஜுன் சம்பத்து அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வானு சீனிவாசன் அவர்கள், சீமான் அவர்கள், திமுக கட்சி சார்ந்த நிர்வாகி எல்லோரும் கலந்துருக்கிறாங்க. அதில் கரெக்டாக அந்த திமுக நிர்வாகிகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு அண்ணன் சீமானும் வானு சீனிவாசவர்களும் அப்புறம் இந்த பக்கத்தில் அர்ஜுன் சம்பத்தும் இவங்க 3 பேர் கூட புகைப்படத்தை மட்டும் போட்டு என்ன பரப்புனீங்க மானக்கட்ட ஜென்மங்கள். அப்போ நீ என்ன கேட்டிருக்கணும்? இதெல்லாம் ஒரு நாகரிக அரசியல் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. இப்போ வரைக்கும் நம்ம சொல்லுவாங்க, இன்பநிதியினுடைய புகைப்படம் வரும்போது நம்ம பேசவே இல்லை. உதயநிதி ஸ்டாலினை பற்றி சவுக்கு சங்கரை பேசினார், நிமித்தை பற்றி உட்பிட்டு பேசினார். மானக்கட்ட செந்தில் உனக்கு தான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை நம்ம சேனல்லேருந்து பேசலைன்னா நிவத்தை பற்றியாச்சும் குடும்பம் இருக்கு நம்ம பேசணும். இதே திருசாவை பற்றி ஒரு அதிமுக நிர்வாகி ஒருத்தர் பேசிட்டு போனார். அப்போ திமுக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்க எவ்வளோ ஆபாசம் பேசுன்னு பார்த்துக்கோங்க. அவர்களுடைய உடல் தேவையுமே எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன கேவலமான கட்சிடா. இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா? காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒரு திமுக பெண்ணே இப்படி உருப்படியாக ஆபாசம் பேசும்போது நம்ம பேசணும். திருசாக்கன் என்ன காரணம்? அதிமுக எங்களுக்கு பிடிக்காது, திமுக பிடிக்காது. ஆனால் அதை தாண்டி நாகரிகம் ஒன்று இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை வேறுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்டா செந்திலே எங்களுக்கு தெரியும். நீ எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்க. கடைசியாக ஒன்று இந்த ஆகஸ்ட் 15 யாரெல்லாம் போயிருப்பாங்கன்னு சொல்லி செந்தில்வேல் சொல்கிறாருங்க. நான் சொல்லலை, செந்தில்வேல் சொல்கிறாரு, நீங்களே கேளுங்க. ஒரு பெரும் கூட்டம் வந்திருப்பாங்க. சுயமரியாதை உணர்ச்சி உள்ள யாரும் வரலாம்.
இதையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்படும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இனமான சுயமரியாதை உணர்ச்சி உள்ள யாரும் வரமாட்டாங்க. அமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இனமான சுயமரியாதை தன்மானம் உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க. தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். அதனால நேற்று முதலமைச்சர் பேருக்காரு சொல்லி சொல்ல வர்றாரு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல என்னன்னு தெரியல. நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. செந்திலண்ணே படம் வந்துட்டுண்ணே, ரீல் வந்துட்டு, நடிக்காத வேஷம் போடாத நடிக்காத, நீ நடிக்காத, ஏமாத்திக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களை. போய் சொல்லாத இந்த ராங் ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. ஊருக்கு சொந்த ஊருக்கு அடிக்கடி வாங்க. தாமிரபரணி ஆற்ற கொஞ்சம் மோந்து குடிங்க. மோந்து குடிங்க. அப்போது ரோசம் வரட்டும். இந்த அண்டா செந்திலுடைய இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி 2022 2024 வரைக்கும் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது உங்களுடைய அன்பான கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்தது நல்லது ஒரு பதிவில் மைனை வச்சு செய்யணும். நாளைக்கு அடுத்த வீடியோவில் இருக்குது அந்த பன்னாட பரதேசிக்கு. அடுத்த வீடியோவில் மைனரோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.